So here we are going to deal with the energy stored in the capacitor. Capacitor வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்த்துருக்கோம். ஷேப் நிறையா இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குது, ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குது, இன்ஃபைனைட் ஷீட்டில் நம்ம ஷீட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டரோட யூசஸும் பார்த்திங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது. அதாவது ஃப்ளாஷ் பல்ப்ஸ் இன் கேமராஸ், அங்கே வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட். அண்ட் ஆல்சோ ஹார்ட் டீஃபிப்ரிலேட்டர், அதுலேயும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபேனில் பார்த்திங்கன்னா கண்டென்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கெப்பாசிட்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் வி ஆர் யூஸிங் த கெப்பாசிட்டர். பேசிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர். அதில் கெப்பாசிட்டர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை பற்றி அந்த எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுது அந்த கெப்பாசிட்டர்ங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹியர் we know that capacitor is a charge storage device. So we know the capacitor is a charge storage device. And here what is the technique involved அப்படின்றத போன வீடியோவில் நான் பார்த்துருக்கோம் நம்ம. So what happens when a battery is connected to the parallel plates அப்படிங்கிறதுக்கான அந்த இது நீங்கள் இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் அவுட். ஓகே, அண்ட் தென் ஒர்க் மஸ்ட் பி டன் டு ஸ்டோர் சார்ஜ். எப்படி நம்ம வந்து சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ ஹியர் ஒர்க் இஸ் டன் அண்ட் தட் ஒர்க் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அண்ட் ஹியர் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேரலல் பிளேட் இருக்குது. ஸோ இனிஷியலி வாட் இஸ் த சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 0. ஸோ இந்த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டி 0, இங்கே எந்த சார்ஜுமே கிடையாது. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ், அதனால் இந்த பொட்டன்ஷியலும் 0ன்னு சொல்கிறேன். சார்ஜ் எதுவுமே கொடுக்காதப்ப பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ 0. ஓகே, விச் மீன்ஸ் தட் இனிஷியல் ஒர்க் டன் இஸ் 0. அப்போது ஆரம்ப நிலையில் நான் எந்த வேலையும் நான் செய்யலை. ஸோ இப்போ நான் ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறதுக்கு, இந்த ஒரு சார்ஜை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த, உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜ் நான் கொண்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது the work done is 0ங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே எந்த சார்ஜும் இல்லை. ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இது இருக்க போகிறது இல்லை. ஸோ ஈஸியாக நான் ஒரு சார்ஜ் கொண்டு போய் இங்கே வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இன்னொரு சார்ஜை கொண்டு போய் வைக்கும்போது இந்த சார்ஜை வந்து கண்டிப்பாக ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி நான் ஒர்க் டன் பண்ணால் தான் இதில் சார்ஜஸை நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் சார்ஜஸை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பிளேட்ஸ்க்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when the charge is given, இந்த மாதிரி சார்ஜ் கொடுக்க the potential increases. ஸோ இங்கே சார்ஜ் வந்து Q சார்ஜ் இங்கே வந்திருக்கு. இந்த பிளேட்டுக்கு நான் சார்ஜ் கொடுத்ததுனால இங்கே அந்த பொட்டன்ஷியல் வந்து V, அந்த பொட்டன்ஷியல் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் when the capacitor is given a charge Q, then its potential raises by V. Now what is the work done? The work done is the potential into charge. எப்படி இது எப்படிங்கிறது நம்ம எப்பயுமே ஒர்க் டன் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல்னு எடுத்தோம்னாவே கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் டன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு Q. அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இனிஷியலாக ஒர்க் டன் எவ்வளோன்னா நமக்கு 0ன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த சார்ஜுமே இல்லாதப்ப பொட்டன்ஷியல் 0. ஸோ இந்த ஒர்க் டனில் V 0 ஆச்சுன்னா இங்கே ஒர்க் டன் இனிஷியல் 0 ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், work done is equal to force into displacement. So இது ஒரு basic equation, இது ஒரு basic formula for work done. What is the force ன்னு பாருங்க. force அப்படிங்கிறது இந்த இடத்துல QE. ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பதிலாக QE போட்டாச்சு. force experienced by the charge is QE and displacement distance between the two plates D. Okay, here and then we know E is equal to V by D. ஸோ ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் பிரகாரம் E is equal to V by D நமக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்கு பதிலாக V by D போட்டோம்னா என்ன? ஸோ W is equal to Q V by D into D வந்துச்சு. Here this D and D can be cancelled. Therefore work done is equal to V into Q. ஸோ அப்படி தான் இந்த பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா ஒர்க் டனுக்கு வரப்போகுது. இந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு வந்து நம்ம யூன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹியர் ஃபைனல் ஒர்க் டன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இங்கே V பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிருக்கு. எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு? Q சார்ஜ் வந்ததுனால V பொட்டன்ஷியல் இந்த பிளேட்டில் டெவலப் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஒர்க் டன்? V into Q.
இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஒர்க் டன்னு பாருங்கள். ஆவரேஜ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா ஆவரேஜ். ஸோ இனிஷியல் ஒர்க் ப்ளஸ் ஃபைனல் ஒர்க் டிவைடட் பை 2. இனிஷியல் ஒர்க்கு 0, ஃபைனல் ஒர்க்கு VQ. when it is divided by 2 நமக்கு என்ன வரப்போகுதுன்னா எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டி கிடச்சிது. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ ஹியர் VQ by 2 நம்ம பார்த்துக்கோம். ஸோ இது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் தி எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டி. ஆனால் we know that C equal to Q by V. ஸோ இந்த சியை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது V equal to Q by C அப்படின்னு எழுதலாம். இது கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஸோ V is equal to Q by C நமக்கு தெரியும். அண்ட் தென் U is equal to இந்த Vக்கு பதிலாக பாருங்கள் இங்கே Q by C இருக்குது. ஸோ இந்த இடத்துல V இருக்குது. இந்த Vக்கு பதிலாக I am going to substitute Q by C. ஸோ instead of V I am going to substitute Q by C here. ஸோ Q by C இங்கே Q by 2 இருக்குது. ஸோ Q into Q divided by C into 2 that is equal to Q square by 2C வரப்போகுது. So that is U, the potential energy is equal to Q square by 2C. So it is one of the main formula. Next, in the equation Q can be rearranged. Q is equal to CV. Okay, here in the Q oda equation இங்கே இருக்கு பாருங்க, இங்கே Q இருக்கு. இந்த Q க்கு பதிலா I am going to put CV. So CV போட்டேன்னா இங்கே 2 இருக்கு. So V into CV divided by 2 that is equal to V square C இருக்கு by 2. So CV square by 2 இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா half mv ஸ்கொயர் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியில் நம்ம வந்து மெக்கானிக்ஸில் படித்தோம் இல்லையா, அதில் half mv ஸ்கொயருங்கிறது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ இட்ஸ் சம்வாட் இட் இஸ் ரிலேட்டட் ஃபார்மெட் ஆஃப் தி எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே கொண்டு வந்துருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு இந்த ரெண்டு ஃபார்மும் வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்மெட் இந்த கேஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது ஒரு ஃபார்மு. ஸோ மொத்தம் 3 ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம் அண்ட் இது ஒரு ஃபார்ம். ஸோ 3 ஃபார்மெட்டில் நம்ம எனர்ஜி ஸ்டோர்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 3மே வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது இன்னொரு மெத்தடில் எப்படி இதை போடலாம், இன்டகிரேஷன் மெத்தட். ஏன்னா எப்பயுமே நம்ம எடுத்தவொடனே Q சார்ஜ் கொடுத்துட முடியாது. இன்க்ரீஸ் த சார்ஜ் இஸ் இன்க்ரீஸ்டு ஒன்லி இன் ஸ்டெப்ஸு. அப்போது வெரி 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 ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், இப்போ dq is a very small amount of charge which is given. So when you give a very small amount of charge to this plate, என்ன ஆகும்னா a small potential will be developed. So இங்கேருந்து இது வரைக்கும் dv potential. So dv அப்போ இந்த சார்ஜை இன்ஃபைனைட்ஸ்மல் சார்ஜ் நான் கொடுக்க என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கே நான் ஒர்க் டன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் நான் டிக்யூங்கிற சார்ஜ் நான் ஆட் பண்ணும்போது ஒர்க் டன் இஸ் ஒன்லி dw. ஸோ டு ட்ரான்ஸ்ஃபர் அன் இன்ஃபைனைட்டிஸ்மல் சார்ஜ் த ஒர்க் டன் இஸ் dw. வாட் இஸ் dw? ஸோ dw இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு dq. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான், vqன்னு பார்த்தோம் wக்கு. ஸோ dwன்னு போடும்போது v இன்ட்டு dq. ஸோ திஸ் இஸ் ஃபார் த பொட்டன்ஷியல் v. ஓகே, v ஈக்குவல் டு q by c. திஸ் இஸ் ஆல்சோ a known relation for us. And then W, when we integrate this equation, இந்த dwங்கிற ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ dw இன்டகிரேட் பண்ணால் W that is equal to ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் 0 to q by c dq. ஏன் 0 to qனா இனிஷியலாக 0 சார்ஜ் இருந்துச்சு, நான் ஃபைனலாக q சார்ஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் dq, அதனால தான் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித்தின் த லிமிட்ஸ் 0 to q and instead of v I am going to put q by c. So q by c into dq. Okay, here c is a constant. c இங்கிறது capacitance of the capacitor. ஆமாம், மின்தேக்கு திறன், மின்தேக்கியோட மின்தேக்கு திறன் எப்பயும் மாறிலின்னு நமக்கு தெரியும். when the charge is constant இல்லையா, potential is inversely proportional to the capacitance ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல c is a constant. when c is constant, when the c is a constant, it can be taken out from the integration. Okay, இப்போ w இந்த ஈக்குவேஷன்லேருந்து w is equal to 1 by c. இங்கே பாருங்கள், இந்த c வெளியில் எடுத்தாச்சு, 1 by c வெளியில் வந்துடும். இன்டெக்ரல் 0 to q, இந்த q dq மட்டும் அப்படியே மேலே இங்கே இருக்குது நியூமரேட்டரில். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா இன்டெக்ரல் x power n dx இன்டெகிரேஷன் ஃபார்மெட்டு. that is equal to x power n plus 1 by n plus 1. அதாவது இந்த இடத்துல x dx அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா n இங்கே 1ன்னு வச்சுக்கணும். ஸோ 1 plus 1 2 வரும், இங்கே கீழே 1 plus 1 2 வரும். ஸோ x square by 2. திஸ் இஸ் அ வெரி
known form of the integration. Okay, so w is equal to 1 by z q square by 2 ன்னு போட்டாச்சு. இங்கே x square by 2 ன்னு போட்ட மாதிரி இங்கே q dq இருக்குது, இங்கே x dx இருக்குது. ஸோ x dxக்கு எப்படி x square by 2 போட்டோமோ q dqக்கு q square by 2 போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இன்ட்டு அப்பர் லிமிட் q லோயர் லிமிட் 0ன்னு போட்டாச்சு. நமக்கு இன்டெகிரேஷன் இன்னொரு ஃபார்மில் தெரியும். இதை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபார்மில் நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 by c that is equal to q square by 2 மைனஸ் அப்பர் லிமிட் போட்டாச்சு q அண்ட் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது 0 லோயர் லிமிட்டாக இருக்குது. ஸோ 0 ஸ்கொயர் பை 2 போடுறோம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டாச்சு. ஓகே, ஸோ 0 by 2 0 ஆகிடும். அண்ட் therefore we get only 1 by c q square by 2 that is equal to q square by 2c. So this is one of the another method, infinitesimal charge கொடுக்க எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிற another method. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா the energy is stored in between the two plates, gap between the two plates. அப்போ அங்கே என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். the distance between the plates இங்கே dன்னு எடுத்துருக்கோம். ஸோ in between the plates the electric field is there. So electric field is confined in between the plates. இந்த fringe effectனு ஒன்று சொல்லியிருந்தேன். ends of the அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கர்வ்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட்னு சொன்னால் அந்த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட் வந்து இந்த ஏரியா ஆஃப் தி பிளேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போதும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போதும் d இஸ் வெரி வெரி லெஸ் தேன் ஏரியா. அப்போது ஐ கேன் நெக்லெக்ட் த ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ E இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து ஃபார் மாஸ் டென்சிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மாஸ் பை வால்யூம் யூஸ் பண்ணுறோம். அதனால் எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி பை வால்யூம்னு போடுறோம். ஓகே, அப்போ எனர்ஜி half cv ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வால்யூம்க்கு வந்து ஏரியா இன்ட்டு லென்த். ஸோ தட் இஸ் ஹியர் a இன்ட்டு d. ஸோ வி நோ தட் c ஈக்குவல் டு எப்சிலான் நாட் a by d. ஏர் ஃபீல்டு கெப்பாசிட்டன்ஸோட கெப்பாசிட்டி வந்து எப்சிலான் நாட் a by d அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ed. இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது half cv ஸ்கொயர் சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் a by d போட்டாச்சு. இங்கே பாருங்கள் cv ஸ்கொயர் இங்கே இருக்குது. சிக்கு பதிலாக ஐம் கோயிங் டு புட் எப்சிலான் நாட் a by d. v ஸ்கொயர் பண்ணணும். v ஸ்கொயர் இங்கே இருக்கிறனால இங்கே v இருக்குது ed. அப்போ ed ஸ்கொயர் ஆகிடும், ed ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே 1 by 2 எப்சிலான் நாட் a d e ஸ்கொயர் டிவைடட் பை a d. ஸோ கீழே ஏன் இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் ad இங்கே கீழே இருக்குது. வால்யூமால் நம்ம டிவைட் பண்ணால் தான் பெர் யூனிட் வால்யூம் கிடைக்கும். அப்போ தான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ ஏடியால் டிவைட் பண்ணும்போது ad கெட்ஸ் கேன்சல். ஒன்லி 1 by 2 எப்சிலான் நாட் e ஸ்கொயர் இருக்க போகுது. ஸோ the energy density UE is equal to half epsilon naught e square. இதில் பாருங்கள் ஏரியாவே இல்லை. அப்போ எனர்ஜி டென்சிட்டி ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ the energy is stored in the electric field existing between the plates of the capacitor. Sometimes இந்த கேப்பில் நம்ம if we fill the gap with the dielectric medium அங்கே அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஸோ the energy is filled with the dielectric medium also. And energy density depends only on the electric field and not on the area of the place ங்கிறது இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, தேங்க்யூ. இதோடைய கண்டினியூவேஷன் ஃபர்தராக வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக்ஸ், எஃபெக்ட்ஸ் இந்த டயலெக்ட்ரிக்ஸை வைக்கும்போது என்னென்ன எஃபெக்ட் வரும், வாட் ஹேப்பன்ஸ் டு தி கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. வி கேன் வின் அவர் செல்ஃப். தேங்க்யூ.